அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீவித்யா. இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது சிவகாமியின் சபதம் பகுதி 3 அத்தியாயம் 1 அழியா மதில். வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசியின் படைகள் மகேந்திர பல்லவரின் காலத்தில் காஞ்சிக்கோட்டையை முற்றுகையிட்டது. தென்னாட்டின் சரித்திரத்தில் பிரசித்தி பெற்ற சம்பவம். ஏறக்குறைய 8 மாத காலம் அந்த முற்றுகை நீடித்திருந்தது. எனினும் காஞ்சிக்கோட்டையின் மதில்கள் கன்னி கழியாமல் கம்பீரமாக தலை தூக்கி நின்றன. வாதாபி படையைச் சேர்ந்த வீரன் ஒருவன் கூட காஞ்சிக்கோட்டைக்குள்ளே கால் வைக்க முடியவில்லை. வாதாபி வீரர்கள் காஞ்சிக்கோட்டையை சூழ்ந்து கொண்டவுடனே வைஜெயந்தி பட்டணத்தில் செய்தது போலவே ஒரே மூர்க்கமாய் கோட்டையை தாக்கி கைப்பற்ற எத்தனித்தார்கள். காலாட்படையைச் சேர்ந்த கணக்கற்ற வீரர்கள் ஏக காலத்தில் கோட்டையின் நாலாபுறத்திலும் அகழிகளை நீந்தி கடக்க முயன்றார்கள். கோட்டை மதில்களின் மேல் மறைவான இடங்களிலிருந்து மழை போல் பொழிந்த அம்புகளும் அகழியில் இருந்த முதலைகளும் அவ்வீரர்களையெல்லாம் யமலோகத்துக்கு அனுப்பின. தப்பித் தவறி கரையேறிய வீரர்கள் கோட்டை மதிலோரமாக கண்ணுக்கு தெரியாமல் அமைந்திருந்த பொறிகளில் அகப்பட்டு திண்டாடினார்கள். ஆங்காங்கு அகழிகளில் இறங்கிய யானைகளுக்கும் அகழியில் இருந்த முதலைகளுக்கும் பயங்கரமான போராட்டம் நடந்ததில் அகழியில் நிறைந்திருந்த தண்ணீர் எல்லாம் செந்நீராக மாறியது. முதல் முயற்சியில் தோற்ற பிறகு கோட்டை வாசல்களுக்கு எதிரே அகழியை தூர்த்து கோட்டை கதவுகள் மேல் யானைகளை மோதச் செய்ய முயன்றார்கள். காஞ்சியை சுற்றியிருந்த பெரிய பெரிய விருட்சங்களையெல்லாம் மத்தகஜங்கள் வேரோடு பெயர்த்து கொண்டு வந்து அகழியில் போட்டு தூர்த்தன. ஆனால் இந்த வேலை அவ்வளவு எளிதாக நடக்கவில்லை. கோட்டை வாசலின் மேல் மாடங்களில் மறைவான இடங்களிலிருந்து பல்லவ வீரர்கள் வேகமாய் எறிந்த வேல்கள் யானைகளின் கண்களிலும் மற்றுமுள்ள மர்மஸ்தானங்களிலும் தாக்க அவை வீறிட்டு கொண்டு திரும்பியோடி சளுக்கர் படைகளுக்கு சேதமுண்டாக்கின. பெரும் பிரயத்தனத்தின் பேரில் கோட்டை வாசல்களுக்கு எதிரே அகழிகள் தூர்க்கப்பட்டன. யானைகள் கோட்டை கதவுகளை முட்டிய போது வெளிக்கதவுகள் தகர்ந்தன. ஆனால் வெளிக்கதவுகளுக்கு உள்ளே எதிர்பாராத அதிசயம் யானைகளுக்கு காத்திருந்தது. புதிதாய் அமைக்கப்பட்டிருந்த உட்கதவுகளில் 100கணக்கான வேல் முனைகள் பொருத்தப்பட்டிருந்தன. இந்த வேல் முனைகளில் வேகமாய் மோதிக்கொண்ட வாதாபி யானைகள் பயங்கரமாக பிளிரிக்கொண்டு திரும்பி தங்களுக்கு பின்னால் இருந்த காலாட்படை வீரர்களையெல்லாம் துவம்சம் செய்து கொண்டு ஓடின. பெரிய பெரிய மரக்கட்டைகளை கொண்டு வந்து அந்த வேல்முனை பொருந்திய கதவுகளையும் தகர்த்தார்கள். அப்படி தகர்த்துவிட்டு பார்த்தால் அக்கதவுகளுக்கு பின்னால் கோட்டை வாசலை அடியோடு அடைத்து கொண்டு கருங்கல்லாலும் சுண்ணாம்பாலும் கட்டப்பட்ட கெட்டி சுவர் காணப்பட்டது. இவ்விதமாக ஏறக்குறைய 1 மாத காலம் கோட்டையை தாக்கி கைப்பற்றுவதற்கு முயன்று தோல்வியடைந்த பிறகு நீடித்த முற்றுகையை நடத்தி கோட்டையில் உள்ளவர்களை பட்டினி போட்டு பணிய செய்வதென்று புலிகேசி தீர்மானித்தான். வாதாபி படைகள் காஞ்சியை சுற்றிலும் நெடுந்தூரம் வரை கூடாரம் மடித்துக்கொண்டு தண்டு இறங்கின. முற்றுகையை ஆரம்பித்து 6 மாத காலம் ஆனபோது கோட்டைக்குள் இருப்பவர்களுக்கு என்ன ஆபத்து நேரிடுமென்று புலிகேசி எதிர்பார்த்தானோ அந்த ஆபத்து வாதாபி படைகளுக்கே நேரலாயிற்று. அதாவது உணவு பஞ்சம் நேர்ந்தது. லட்சக்கணக்கான வீரர்களும் ஆயிரக்கணக்கான போர் யானைகளும் வண்டி இழுக்கும் மாடுகளும் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு எவ்வளவு காலத்துக்கு உணவு பெற முடியும்? வடபெண்ணை கரையில் இருந்து காஞ்சி வரையில் உள்ள வழியில் புலிகேசியின் படைகளுக்கு யாதொரு உணவுப் பொருட்களும் கிடைக்கவில்லை. ஏனெனில் வடபெண்ணையில் இருந்து மெல்ல மெல்ல பின்வாங்கி வந்த பல்லவ சைன்யம் வாதாபி படைக்கு உணவுப் பொருள் ஒன்றும் கிடைக்காதபடி நன்றாய் துடைத்து விட்டிருந்தது. அவ்வாறே காஞ்சியை சுற்றிலும் நெடுந்தூரத்திற்கு நெடுந்தூரம் உள்ள கிராமங்களையெல்லாம் சூன்யமாக விட்டுவிட்டு ஜனங்கள் போய்விட்டபடியால் வாதாபி படைக்கு உணவுப் பொருள் எதுவும் கிடைக்கவில்லை. 2-3 மாத காலத்திற்குள் காஞ்சியை சுற்றியிருந்த காடுகள், தோட்டங்கள் எல்லாவற்றையும் வாதாபியின் யானைகள் அழித்து தின்றுவிட்டன. அப்புறம் அவற்றுக்கு ஆகாரம் தேடுவதற்காக பலகாத தூரம் போக வேண்டியிருந்தது. அப்படி போனாலும் அந்த வருஷத்து கடுங்கோடையில் பசுமையை கண்ணால் பார்ப்பதே அபூர்வமாயிருந்தது.
இதையெல்லாம் காட்டிலும் மிக பயங்கரமான இன்னொரு அபாயம் கோடை முற்றிய போது வாதாபி படைகளுக்கு ஏற்பட்டது. அதாவது குடிதண்ணீருக்கே பஞ்சம் உண்டாகிவிட்டது. அந்த வருஷத்தில் காஞ்சியை சுற்றிலும் 7-8 காத தூரம் பரவிய பிரதேசங்களில் சில அதிசயங்கள் நடந்து வந்தன. கார்த்திகை மார்கழியில் தண்ணீர் நிறைந்து ததும்பிக் கொண்டிருந்த பெரிய பெரிய ஏரிகள் எல்லாம் தை மாசி மாதத்தில் எப்படியோ திடீர் திடீரென்று கரை உடைத்து கொண்டு சுற்றுப்பிரதேசங்களை வெள்ளத்தில் மூழ்கடித்தன. இது காரணமாக சித்திரை மாதத்தில் ஏரிகளில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. ஆங்காங்கு இருந்த கிணறுகளும் குளங்களும் ஏரிகள் உடைத்து கொண்டு வெள்ளம் வந்தபோது தூர்ந்து போய்விட்டன. எங்கேயாவது கொஞ்சம் தண்ணீர் கண்டால் குடிப்பதற்கு பயனில்லாதபடி அழுகி நாற்றமெடுத்து கிடந்தது. அந்த நாளில் பாலாற்றில் 3 இடங்களில் அணைக்கட்டு கட்டி தண்ணீரை தேக்கி வைத்திருப்பார்கள். வேநீர்காலத்தில் சிறிது சிறிதாக விடுவார்கள். இந்த வருஷத்தில் அந்த தேக்கங்களை முன்னமே உடைத்து விட்டிருந்தபடியால் கோடை காலத்தில் பாலாறும் வறண்டு விட்டது. பாலாறு வறண்ட காரணத்தினால் காஞ்சியையும் கடலையும் ஒன்று சேர்த்த கால்வாயிலும் தண்ணீர் வற்றி போய்விட்டது. கோட்டையை சுற்றியிருந்த அகழி தண்ணீரோ இரத்தமும் நிணமும் சேர்ந்த சேற்றுக்குட்டையாக மாறியிருந்தது. எனவே வாதாபியின் லட்சக்கணக்கான வீரர்களுக்கும் யானைகள், குதிரைகள், மாடுகள் எல்லாவற்றிற்கும் பாலாற்றில் ஊற்றெடுத்தே குடிதண்ணீர் கிடைக்க வேண்டியிருந்தது. பசி தாகங்களின் கொடுமையினால் போர் யானைகள் அவ்வப்போது வெறிபிடித்து சிதறியோட அவற்றின் கால்களில் மிதிப்பட்டு வீரர்கள் பலர் யமலோகம் சென்றார்கள். ஆனி மாதத்திலே ஒரு நாள் வராக கொடி வானளாவ பறந்த கூடாரத்திற்குள்ளே புலிகேசியின் யுத்த மந்திராலோசனை சபை கூடிற்று. முன்னே வடபெண்ணை நதிக்கரையில் நாம் பார்த்த அதே படைத்தலைவர்கள் 7-8 பேர் எதிரில் விரித்திருந்த கம்பளத்தில் உட்கார்ந்திருக்க வாதாபி மன்னன் தந்த சிங்காதனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருந்தான். முன்னை காட்டிலும் புலிகேசியின் முகத்தில் கடூரமும் கோபமும் அதிகமாக கொதித்து கொண்டிருந்தன. அவன் படைத்தலைவர்களை பார்த்து, இந்த மகேந்திரவர்மனுக்கு தகப்பன் பெயர் சிம்ம விஷ்ணு, மகன் பெயர் நரசிம்மன். ஆனால் மகேந்திரனோ வெறும் நரியாக இருக்கிறான். வளையில் நரி புகுந்து கொள்வது போல் இவன் கோட்டைக்குள்ளே புகுந்து கொண்டிருக்கிறான். நரி வளையிலிருந்து வெளியே வரும் என்று எத்தனை நாளைக்கு தான் காத்து கொண்டிருப்பது? உங்களில் யாருக்காவது ஏதாவது யோசனை தோன்றுகிறதா? படைத்தலைவர்கள் மௌனமாயிருந்தார்கள். ஒருவராவது வாய் திறந்து பேச துணியவில்லை. ஏன் எல்லோரும் மௌனம் சாதிக்கிறீர்கள்? வெற்றி மேல் வெற்றி கிடைத்துக் கொண்டிருந்த போது நான் நீ என்று எல்லோரும் யோசனை சொல்ல முன்வந்தீர்கள். யோசனை தேவையாயிருக்கும் போது வாயை மூடிக்கொண்டு மௌனிக்கிறீர்கள். ஆஹாஹா, நமது பிக்ஷு மட்டும் இப்போது இருந்திருந்தால் என்று சொல்லி புலிகேசி பெருமூச்சு விட்டான். சபையில் ஒருவன், பிரபு, பிக்ஷுவை பற்றி எந்தவிதமான தகவலும் வரவில்லையா என்று கேட்டான். பிக்ஷுவிடமிருந்து செய்தி வந்து நெடுங்காலமாகிறது. வடபெண்ணை கரையில் வஜ்ரபாகு என்னும் களப்பாள தலைவனிடம் அனுப்பிய ஓலைக்கு பிறகு அவரிடமிருந்து ஒரு தகவலும் இல்லை. மதுரை பாண்டியனை பார்ப்பதற்கு அவர் போயிருந்த சமயத்தில் ஏதேனும் நேர்ந்து விட்டதோ என்னவோ? ஆஹா, பிக்ஷு மட்டும் இப்போது இருந்திருந்தால் உங்களைப் போல விழித்து கொண்டு இருப்பாரா? ஒற்றர் தலைவரே, புத்த பிக்ஷு என்ன ஆகியிருப்பார் என்று கண்டுபிடிக்கும்படியாக 8 மாதத்திற்கு முன்னாலேயே சொன்னேனே. இதுவரை ஏதாவது தகவல் கிடைத்ததா என்று கேட்க ஒற்றற்படை தலைவன் தலைகுனிந்து கொண்டான். பிறகு புலிகேசி அங்கே எல்லோருக்கும் முதலில் இருந்தவனை பார்த்து, சேனாதிபதி, உமக்கு என்ன தோன்றுகிறது? முற்றுகையை தொடர்ந்து நடத்த வேண்டியதுதானா? மகேந்திர பல்லவனை பணியச் செய்ய இன்னும் எத்தனை காலம் பிடிக்கும் என்று நினைக்கிறீர் என்று கேட்டான். அதற்கு வாதாபி சேனாதிபதி, மதில் மேல் காணப்படும் பல்லவ வீரர்கள் கொஞ்சம் கூட வாட்டமின்றி கொழுத்தே காணப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய வீரர்களுக்கு இப்போதும் அரைவயிறு உணவுதான் கொடுக்கிறோம். இன்னும் 1 மாதம் போனால் அதுவும் கொடுக்க முடியாது. சுற்றுப்புறத்தில் 10 காத தூரத்திற்கு ஒரு தானிய விதை கூட கிடையாது என்றார். புலிகேசியின் முகத்தில் கோபம் கொதித்தது. ஆமாம் ஆமாம்,
எப்போது பார்த்தாலும் இந்த பஞ்சப்பாட்டுதான். இம்மாதிரி மூக்கால் அழுவதை தவிர வேறு ஏதாவது யோசனை சொல்வதற்கு இங்கு யாருமே இல்லையா என்று கோபக்குரலில் புலிகேசி கேட்க, படைத்தலைவர்களில் ஒருவன், பிரபு, காவேரி கரையில் 6 மாத காலமாக பாண்டியராஜா காத்து கொண்டிருக்கிறார். சோழவள நாட்டில் சென்ற வருஷம் நன்றாக விளைந்த தானியம் ஏராளமாக இருக்கிறது. ஜெயந்தவர்ம பாண்டியருக்கு ஓலை அனுப்பினால் ஒருவேளை அவர் உணவு அனுப்பக்கூடும் என்றான். இதை கேட்ட புலிகேசி சற்று நேரம் ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். பிறகு திடீரென்று துள்ளி குதித்து எழுந்து எல்லோரையும் ஒரு தடவை சுற்றி பார்த்துவிட்டு, என்ன செய்வதென்று தீர்மானித்து விட்டேன். இனிமேல் நான் இங்கேயே சும்மா உட்கார்ந்திருந்தால் எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும். சேனாதிபதி, நீர் இங்கேயே நமது சைன்யத்தின் பெரும் பகுதியுடன் முற்றுகையை நடத்தி கொண்டிரும். 1,00,000 வீரர்களுடன் நான் தெற்கே புறப்பட்டு சென்று பாண்டிய மன்னனை நேரில் பார்த்துவிட்டு வருகிறேன். யானைப்படை என்னுடன் வரட்டும். வாதாபியிலிருந்து புறப்பட்ட போது கொழு கொழுவென்றிருந்த நமது யானைகள் உணவில்லாமல் எப்படி மெலிந்து போய்விட்டன. காவேரி கரையில் நம் யானைகளுக்கு நிறைய உணவு கிடைக்குமல்லவா என்றான். அப்போது ஒற்றற்படை தலைவன், பிரபு, தாங்கள் அப்படி சிறு படையுடன் போவது உசிதமா? பாண்டியனுடைய நோக்கம் எவ்விதம் இருக்குமோ என்று கூறியதற்கு புலிகேசி, பாண்டியனுடைய நோக்கம் என்னவாக இருந்தாலும் என்ன, அவன் நம்மோடு போர் செய்ய துணிய மாட்டான். அவன் மோசக்கருத்துள்ளவனாயிருந்தாலும் என்ன செய்துவிட முடியும்? காவேரி கரையில் ஒளிந்து கொள்வதற்கு கோட்டை ஒன்றும் இல்லையே. எதிரி போர்க்களத்தில் நிற்கும் வரையில் எனக்கு பயமும் இல்லை என்றான். அன்பர்களே, இத்துடன் இந்த அத்தியாயம் முடிகிறது. மீண்டும் தங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.